ஈராக் முன்னாள் பிரதமர் நூரி அல் மாலிகியை மீண்டும் பிரதமராக நியமித்தால் உதவி செய்வதை அமெரிக்கா நிறுத்திவிடும் என அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அக்டோபர் 2022 ஆண்டு முதல் அப்துல் லத்தீப் ரஷீத் ஈராக்கின் அதிபராகவும் முகமது ஷியா அல் சுடானி பிரதமராகவும் உள்ளனர். அதிபர் நாட்டின் தலைவராகவும் பிரதமர் அரசின் தலைவராகவும் செயல்படுகின்றனர். இந்த சூழலில் முன்னாள் பிரதமர் அல் மாலிகியை மீண்டும் பிரதமராக நியமித்தால் உதவி செய்வதை அமெரிக்கா நிறுத்திவிடும் என அதிபர் டிரம்ப் எச்சரித்துள்ளார். அமெரிக்கா ஈரான் இடையே மோதல் நிலவி வருவதால் மத்திய கிழக்கில் பெரும் பதற்றம் நிலவி வருகிறது. அமெரிக்காவின் USS ஆப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் ஈரான் கடற்பரப்பில் நுழைந்ததாக தகவல் தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து அமெரிக்கா எப்போது வேண்டுமானாலும் ஈரானை தாக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. இச்சூழலில்தான் ஈரானுக்கு ஆதரவாக அமெரிக்காவை குறிவைத்து தற்கொலைப்படை தாக்குதல் நடத்துவதாக ஈராக்கில் செயல்பட்டு வரும் கட்டாயிப் ஹெசபுல்லா அமைப்பு அறிவிப்பு வெளியிட்டுள்ளதாக கூறப்பட்டது. இந்த நிலையில்தான் ஈராக் முன்னாள் பிரதமர் நூர் அலி மாலிகியை மீண்டும் பிரதமராக நியமித்தால் உதவி செய்வதை அமெரிக்கா நிறுத்திவிடும் என்று எச்சரித்துள்ளார் அதிபர் டிரம்ப். இது குறித்து அதிபர் டிரம்ப் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஈராக் என்ற மாபெரும் நாடு நூரி அல் மாலிகியை மீண்டும் பிரதமராக நியமித்து ஒரு மிக மோசமான முடிவை எடுக்கக்கூடும் என்று நான் கேள்விப்படுகிறேன். மாலிகி கடைசியாக அதிகாரத்தில் இருந்தபோது அந்த நாடு வறுமையிலும் முழுமையான குழப்பத்திலும் மூழ்கியது. அது மீண்டும் நடக்க அனுமதிக்க கூடாது. அவருடைய பைத்தியக்காரத்தனமான கொள்கைகள் மற்றும் சித்தாந்தங்கள் காரணமாக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அமெரிக்கா இனி ஈராக்கிற்கு உதவாது. நாங்கள் உதவிக்கு இல்லை என்றால் ஈராக் வெற்றி, செழிப்பு அல்லது சுதந்திரம் பெறுவதற்கு சிறிதும் வாய்ப்பில்லை என்று அதிபர் டிரம்ப் கூறியுள்ளார். முன்னாள் பிரதமர் நூரி அல் மாலிகி ஈரான் நாட்டுடன் தொடர்புடையவர் என்பதாலும் ஈராக்கின் முக்கிய அமைப்பு ஈரானுக்கு ஆதரவாக செயல்படுவதாலும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் இதனை எதிர்ப்பதாக கூறப்படுகிறது.